ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு நாள் குருவும் சீடர்களும் அங்கிருந்தவங்களோட உதவியோட தோட்டத்தில் கீரை பயிரிட்டு வந்தாங்க. மொத்தமாக 3 பாத்திகள் இருந்துச்சு. செடிகள் நன்றா தளதளன்னு வளர்ந்துருந்துச்சு. ஒரு நாள் காலையில் ஒரு பாத்தியில் இருந்த செடிகளை மாடு ஒன்று மேய்ந்து விட்டது. அதை பார்த்த மட்டி, ஐயோ போச்சு போச்சு அப்படின்னு கத்தினான். பரமாத்தரும் மற்ற சீடர்களும் தோட்டத்தை பார்த்து, அடடா, நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து வந்த செடி இப்படி பாழா போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டார் பரமாத்தர். செடிகளை மாடு மேயாமல் இருக்கிறதுக்காக ஒரு யோசனை சொல்லுங்கன்னு சீடர்களை கேட்டார். குருவே, அந்த மாடு மேயறதுக்கு முன்பே நாம கொஞ்சம் கீரையை பறித்து அதுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொன்னா முட்டாள். மாட்டுக்கு தனியாக ஒரு பாத்தியில கீரை விதைத்து விடலான்னு சொன்னா ஒரு மூடன். புத்தி கட்டவர்களே, நீங்க சொல்றபடி செஞ்சா நமக்குத்தானே நஷ்டம், அதையும் தின்னு இதையும் தின்னுடும் அப்படின்னு திட்டினார் பரமாத்மர். தினம் தினம் இரவு வந்ததும் எல்லா செடிகளையும் பிடுங்கி பத்திரமா மறைச்சு வச்சிடலாம், பொழுது விடிஞ்சதும் பழையபடி நட்டுடலான்னு சொன்னான் மண்டு. இந்த யோசனையும் சரிப்பட்டு வராதுன்னு பரமாத்மர் சொல்லிட்டார். தலைகளை எல்லாம் மேலே இருக்கிறனால தானே தின்று விடுது, பூரா செடிகளையும் பிடுங்கி தலைகீழாக நட்டுருவோம்னு சொல்லி வேர் மட்டும் மேலே இருக்கிறத பார்த்து மாடு ஏமாந்து போயிடும்னு சொன்னான் மட்டி. சரி அப்படின்னு சொல்லி ஒரு பாத்தி செடிகளை மட்டும் பிடுங்கி தலைகீழாக நட்டு வச்சாங்க. வேர் முழுவதும் மண்ணுக்கு மேலே இருந்ததால செடிகள் முழுவதும் ஒரே நாளில் செத்துருச்சு. குருவே, இந்த செடிகளின் மீது பானைகளை கவிழ்த்து மூடிடலாம் அப்படின்னு சொன்னா மடையன். மறுநாளே சந்தையிலேருந்து ஏராளமான பானைகளை வாங்கி வந்தாங்க. ஒவ்வொரு செடியின் மீதும் ஒவ்வொரு பானையை கவிழ்த்து வச்சாங்க. சூரிய வெளிச்சம் படாததால 10 நாளில் 2வது பாத்தியில இருந்த செடிகளும் வாடி வதங்கிருச்சு. குருவுக்கும் சீடர்களுக்கும் ஒரே கவலையாக போயிடுச்சு. குருவே, அந்த பசுமாட்டை பிடிச்சு கட்டி வச்சு தினமும் பால் கறந்து சாப்பிடலாம். மாட்டுக்காரன் கேட்டால் செடிகளை மேய்ஞ்சதுக்கு தண்டனையாக நிறைய பணத்தை வாங்கி கொள்ளலாம்னு கூறினா மடையன். இந்த தடவை வழக்கமான மாட்டுக்கு பதில் வேறொரு பசுமாடு வந்தது. மாட்டை பார்த்த உடனே பதுங்கியிருந்த குருவும் சீடர்களும் தடால் அப்படின்னு இறங்கி அந்த மாட்டுக்கு மேலே விழுந்து புரண்டாங்க. இதன் முகத்தில் சூடு போட்டான் முட்டாள். அப்பாடா, ஒரு வழியாக திருட்டு மாட்டை கண்டுபிடிச்சிட்டோன்னு பரமாத்மரும் சீடர்களும் மகிழ்ச்சியாக படுக்க போனாங்க. பொழுது விடுந்துச்சு. அந்த ஊர்லேயே பெரிய முரடனான முனியாண்டி தன் மாட்டை தேடி வந்தான். பரமாத்மரும் சீடர்களும் தன் மாட்டை கட்டி வச்சிருக்கிறத பார்த்து பயங்கரமாக கோபம் வந்துருச்சு அவனுக்கு. டேய், உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் ஏன் மாட்டை கட்டி வைப்பீங்க? மாட்டுக்கு சூடு போட்டதுக்கும் கட்டியதுக்கும் சேர்த்து மரியாதையாக பணத்தை எடுத்து வைங்கன்னு கத்தியபடி குருவையும் சீடர்களையும் உதைக்க ஆரம்பித்தான். கீரையும் வேண்டாம், பணமும் வேண்டாம், ஆளை விட்டா போதும் அப்படின்னு குருவும் சீடர்களும் மடத்தை விட்டே ஓடத் தொடங்கினாங்க. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.